Hello everyone, good morning. உங்க எல்லாரையும் The Hindu Editorial Analysis பாட்காஸ்ட்க்கு வெல்கம் பண்றது ஸ்கோர் கிளெவர்ல இருந்து உங்க மலர். இன்னைக்கு January 13, 2026. இன்னைக்கு வந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் சிம்பிளான தமிழ்ல பார்க்கலாம். இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸோட இன்னும் டீடைல்டு பிரேக் டவுன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்க எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதை விசிட் பண்ணி செக் பண்ணுங்க. அப்புறம் இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வொகாபுலரிஸோட பிரீமியம் PDF எங்க ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு ஒருவேளை எக்ஸ்பிளனேஷன் புரியலனா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ். புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி செஞ்சா 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ்ல ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கோட முதல் எடிட்டோரியல்குள்ள போகலாம். Today's first editorial title is Step Up, Cuts and Ratings on the CBFC, Parasakti and Jananayagan. Step Up, Cuts மற்றும் Ratings, CBFC, Parasakti மற்றும் Jananayagan படங்களை பற்றி. CBFC procedures must be transparent, have clear timelines. CBFC-யின் நடைமுறைகள் வெளிப்படையானதாகவும் தெளிவான காலக்கெடுவை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். Popular films that raise uncomfortable political questions or involve actors with stakes in active politics, சங்கடமான அரசியல் கேள்விகளை எழுப்பும் அல்லது தீவிர அரசியலில் பங்குகளை கொண்ட நடிகர்கள் சம்பந்தப்பட்ட பிரபலமான திரைப்படங்கள் seem to invariably get caught up in issues related to certification and release. இங்க invariablyன்னு ஒரு வேர்ட் வந்திருக்கு. invariablyனா எப்போதுமே, தவறாமல்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி படங்கள் எப்போதுமே சர்டிஃபிகேஷன் மற்றும் ரிலீஸ் தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வது போல தெரிகிறது. The controversies surrounding the release of 2 Tamil films, பராசக்தி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், a historical fictional retelling of events coinciding with the anti-Hindi agitation in Tamil Nadu in the 1960s, இது 1960களில் தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்களுடன் தொடர்புடைய நிகழ்வுகளின் வரலாற்று கற்பனையான ஒரு மறுபதிப்பு. அண்ட் ஜனநாயகன் ஃபீச்சரிங் ஆக்டர் பொலிட்டீஷியன் விஜய், நடிகர் அரசியல்வாதியான விஜய் நடித்த படம், ஆர் கேசஸ் இன் பாயிண்ட். இந்த 2 படங்களின் ரிலீஸை சுற்றியுள்ள சர்ச்சைகள் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். Their releases have again highlighted the need for procedural reforms in India's certification process. அவற்றின் வெளியீடுகள் இந்தியாவின் சர்டிஃபிகேஷன் செயல்முறையில் நடைமுறை சீர்திருத்தங்களின் தேவையை மீண்டும் எடுத்துக்காட்டியுள்ளன. To allow creative expression to flourish within constitutional limits, அரசியலமைப்பு வரம்புகளுக்குள் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடுகள் செழிக்க அனுமதிக்க. Rather than being subject to ad hoc restrictions, இங்க ad hocனு ஒரு வேர்ட் வந்திருக்கு. அட்ஹாக்னா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும் தற்காலிகமா செய்யப்படுறது. சோ தற்காலிக கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவதை விட கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷனுக்கு வழிவகை செய்யணும். The case of Parasakti, with its numerous cuts suggested by the Central Board of Film Certification, CBFC, பராசக்தி படத்தின் விஷயம், அதாவது CBFC-யால் பரிந்துரைக்கப்பட்ட பல கட்ஸ், in a rushed manner to meet its release date, அதன் ரிலீஸ் டேட்டை எட்டுவதற்காக அவசரமாக செய்யப்பட்ட கட்ஸ், raises concerns about the possible suppression of historical narratives. வரலாற்று கதைகள் மறைக்கப்படலாம் என்ற கவலையை எழுப்புகிறது. இங்க சப்ரெஷன்னா ஒன்றை அடக்குவது அல்லது மறைப்பது. The CBFC is mandated to check content against issues such as integrity of the state and public order. CBFCக்கு மாநிலத்தின் ஒருமைப்பாடு மற்றும் பொது ஒழுங்கு போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக கண்டென்ட்டை சரிபார்க்க அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேண்டேட்டட்னா சட்டப்படி அல்லது அதிகாரப்பூர்வமாக ஒரு வேலை செய்ய பணிக்கப்படுவது. According to the Cinematograph Act, சினிமாட்டோகிராஃப் சட்டத்தின்படி. But changes to and removal of dialogues and scenes that pertain to a pivotal chapter in Tamil Nadu's political and India's federal history, ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் இந்தியாவின் கூட்டாட்சி வரலாற்றில் ஒரு பிவட்டல், அதாவது மிக முக்கியமான அத்தியாயம் தொடர்பான வசனங்கள் மற்றும் காட்சிகளை மாற்றுவதும் நீக்குவதும். சஜஸ்ட் பாசிபிள் ஓவர் சென்சர்ஷிப், அளவுக்கு அதிகமான தணிக்கை நடந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் மேக்ஸ் இட் இம்பெரேட்டிவ் தட் சச் கட்ஸ் மஸ்ட் பி ரீசன்ட், பேச்சுரிமை காரணமாக இதுபோன்ற கட்ஸ் காரணத்தோட செய்யப்பட வேண்டும் என்பது இம்பெரேட்டிவ், அதாவது மிக அவசியமானது, கட்டாயமானது. And done in a manner that ensures that filmmakers have adequate time to negotiate them than under duress.
மேலும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு டியூரஸ் அதாவது வற்புறுத்தல் அல்லது அழுத்தத்தின் கீழ் இல்லாமல் அவற்றை பேச்சுவார்த்தை மூலம் சரிசெய்ய போதுமான நேரம் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் செய்ய வேண்டும். After all, the certification framework is designed to safeguard and not stifle creativity. எல்லாவற்றிற்கும் மேலாக சர்டிஃபிகேஷன் கட்டமைப்பு கிரியேட்டிவிட்டியை பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது, அதை ஸ்டைஃபில் அதாவது நெரிக்க அல்லது தடுக்க அல்ல. The Travails of the Producers of ஜனநாயகன் தயாரிப்பாளர்களின் கஷ்டங்கள் அதாவது துன்பங்கள் அல்லது துயரங்கள். A high-budget film also timed for release during the Pongal festival. பொங்கல் பண்டிகையின் போது ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய பட்ஜெட் படம் இது. Highlight the other peril of an ad hoc approach in the certification process. சர்டிஃபிகேஷன் செயல்முறையில் உள்ள தற்காலிக அணுகுமுறையின் மற்றொரு ஆபத்தை எடுத்துக்காட்டுகிறது. Despite the CBFC's examining committee's initial recommendation of a UA 16+ certificate, CBFCயின் examining committee ஆரம்பத்தில் UA 16+ சான்றிதழை பரிந்துரைத்த போதிலும், the chairman's decision to refer the film to a revising committee just days before its scheduled release, திட்டமிடப்பட்ட ரிலீஸுக்கு சில நாட்களுக்கு முன்பு படத்தை ஒரு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப தலைவர் எடுத்த முடிவு, ostensibly due to fresh objections by an examining committee member, ostensibly அதாவது வெறிப்படையா பார்க்கும்போது ஒரு எக்ஸாமினிங் கமிட்டி உறுப்பினர் தெரிவித்த புதிய ஆட்சேபனிடலால், showed a disregard for the economic realities of filmmaking. திரைப்பட தயாரிப்பின் பொருளாதார யதார்த்தங்களை புறக்கணிப்பதை காட்டியது. While the cinematograph certification rules 2024 technically empower the chairman to intervene, cinematograph certification rules 2024 தொழில்நுட்பமாக தலைவருக்கு தலையிட அதிகாரம் அளித்தாலும், exercising such powers at the last minute appears arbitrary. கடைசி நிமிடத்தில் இத்தகைய அதிகாரங்களை பயன்படுத்துவது ஆர்பிட்ரரி அதாவது தன்னிச்சையானதாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவாக தோன்றுகிறது. As this affects producers and distributors who bank on the பொங்கல் period to maximize returns. ஏனெனில் இது பொங்கல் காலத்தை நம்பி அதிகபட்ச வருவாயை ஈட்ட நினைக்கும் தயாரிப்பாளர்களையும் விநியோகஸ்தர்களையும் பாதிக்கிறது. The release has been delayed after a Madras High Court division bench stayed a single judge's order to issue the certificate. சான்றிதழை வழங்க ஒரு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச் தடை விதித்த பிறகு ரிலீஸ் தாமதமாகியுள்ளது. Holding that the urgency of a release date cannot act as a pressure to deny the board an opportunity to file its counter affidavit. ஒரு ரிலீஸ் டேட்டின் அவசரம் வாரியத்திற்கு அதன் எதிர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய ஒரு வாய்ப்பை மறுக்க ஒரு அழுத்தமாக செயல்பட முடியாது என்று கூறி. While this accords with legal procedure, it has also prevented timely legal recourse for the producers. இது சட்ட நடைமுறைக்கு ஏற்ப இருந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கு சரியான நேரத்தில் சட்டப்பூர்வ தீர்வு கிடைப்பதையும் தடுத்துள்ளது. As actor politician Kamal Haasan has argued, நடிகர் அரசியல்வாதியான கமல் ஹாசன் வாதிட்டது போல், clarity on regulation and certification is a must for unconstrained creativity and related economic activity. கட்டுப்படுத்தப்படாத படைப்பாற்றலுக்கும் அதன் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஒழுங்குமுறை மற்றும் சான்றிதழில் தெளிவு அவசியம். The CBFC must institute greater transparency and establish clearer timelines in its certification processes. CBFC அதன் சான்றிதழ் செயல்முறைகளில் அதிக வெளிப்படைத்தன்மையையும் தெளிவான காலக்கெடுவையும் நிறுவ வேண்டும். சோ இந்த எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிரிட்டிக்கல். ஏன் கிரிட்டிக்கல்னு சொல்றேன்னா, தி ஆத்தர் இஸ் டிரெக்ட்லி கிரிட்டிசைசிங் த சிபிஎஃப்சி. அவங்களோட அட்ஹாக் டிசிஷன்ஸ், வெளிப்படைத்தன்மை இல்லாதது, கடைசி நேரத்துல படங்களுக்கு பிரச்சனை உருவாக்குறதுன்னு அவங்களோட செயல்பாடுகளை ரொம்பவே விமர்சிக்குது இந்த எடிட்டோரியல். அதனால தி டோன் இஸ் கிளியர்லி கிரிட்டிக்கல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன பிரேக். இங்கிலீஷ்ல வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. எங்க ஆப்ல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை கத்துக்கிட்டா போதும், அப்புறம் அதை வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி புதுசா பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதை பத்தின உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் உருவாக்க எங்களுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இந்த பாட்காஸ்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க ரெண்டாவது எடிட்டோரியல் கூட போகலாம். Today's second editorial title is Troubling Repeat on ISRO's failed PSLV C62 mission. சிக்கலான ஒரு வீடர்ஹோலம். இஸ்ரோவின் தோல்வியுற்ற PSLV C62 திட்டத்தை பற்றி.
ISRO must begin rebuilding quality assurance protocols. ISRO தர உறுதிப்பாட்டு நெறிமுறைகளை மீண்டும் உருவாக்கத் தொடங்க வேண்டும். On January 12, as the PSLV C-62 mission rose from Sriharikota into the morning sky and its third stage kicked on, ஜனவரி 12 அன்று PSLV C-62 திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து காலை வானில் உயர்ந்தபோது அதன் மூன்றாவது நிலை இயங்கத் தொடங்கியது. The live telecast abruptly stopped showing the rocket's performance and trajectory. நேரடி ஒளிபரப்பு திடீரென்று ராக்கெட்டின் செயல்திறன் மற்றும் பாதையை காண்பிப்பதை நிறுத்தியது. As it became evident that its third stage had suffered an anomaly, அதன் மூன்றாவது நிலையில் ஒரு கோளாறு ஏற்பட்டது என்பது தெளிவாக தெரிந்ததும், putting paid to the C-62 mission in a manner similar to the PSLV C-61 mission in May 2025, மே 2025 நடந்த PSLV C-61 திட்டத்தைப் போலவே C-62 திட்டத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. The change in the telecast became more familiar. ஒளிபரப்பில் ஏற்பட்ட மாற்றம் மிகவும் பரிச்சயமானதாக மாறியது. For decades, the PSLV has been the workhorse of India's space ambitions. பல தசாப்தங்களாக இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களின் ஒர்க் ஹார்ஸாக, அதாவது கடினமாக உழைக்கும் கருவியாக PSLV இருந்து வருகிறது. Together with the rocket's technology being mature, the implication is that the mistakes that sank two PSLV launches could be on the quality assurance side. ராக்கெட்டின் தொழில்நுட்பம் முதிர்ச்சியடைந்துள்ளது என்பதோடு சேர்த்து, 2 PSLV ஏவுதல்களை தோல்வியடைய செய்த தவறுகள் தர உறுதிப்பாட்டு பிரிவில் இருக்கலாம் என்பதே இதன் உட்பொருள். At least, these are not likely to be isolated anomalies. குறைந்தபட்சம் இவை தனிப்பட்ட கோளாறுகளாக இருக்க வாய்ப்பில்லை. The C-61 mission failed after its third stage lost chamber pressure. C-61 திட்டம் அதன் மூன்றாவது நிலை சேம்பர் பிரஷரை இழந்த பிறகு தோல்வியடைந்தது. But rather than publicly reveal the diagnosed root cause, the decision was to leave the Failure Analysis Committee report with the Prime Minister's office. ஆனால் கண்டறியப்பட்ட மூல காரணத்தை பகிரங்கமாக வெளியிடுவதற்கு பதிலாக ஃபெயிலியர் அனாலிசிஸ் கமிட்டி அறிக்கையை பிரதம மந்திரி அலுவலகத்தில் விட்டுவிட முடிவு செய்யப்பட்டது. ISRO provided assurances of structural reinforcements and cleared the PSLV for its next flight. ISRO கட்டமைப்பு வலுவூட்டல்கள் பற்றிய கேரண்டீஸ் அளித்து அடுத்த விமானத்திற்கு PSLVக்கு அனுமதி வழங்கியது. The symptom of the C-62 failure, a roll rate disturbance, parallels the events preceding the C-61 failure. C-62 தோல்வியின் அறிகுறியான roll rate disturbance C-61 தோல்விக்கு முந்தைய நிகழ்வுகளுக்கு இணையாக உள்ளது. The financial consequences are poor. நிதி விளைவுகள் மோசமாக உள்ளன. Under the aegis of New Space India Limited, ISRO has been positioning the PSLV as a commercial product in a competitive global launch market. New Space India Limited in கீழ் ISRO ஒரு போட்டி நிறைந்த உலகளாவிய ஏவுதல் சந்தையில் PSLVயை ஒரு வணிக பொருளாக நிலைநிறுத்தி வருகிறது. Now international insurers operating in this market will reassess the PSLV's risk profile. இப்போது இந்த சந்தையில் செயல்படும் சர்வதேச காப்பீட்டு நிறுவனங்கள் PSLVயின் இடர் சுயவிளைவை மறுமதிப்பீடு செய்யும். And the insurance premiums could skyrocket, rendering the vehicle less affordable. இங்க ரெண்டரிங்னு ஒரு வேர்ட் வந்திருக்கு. ரெண்டரிங்னா ஒன்றை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மாற்றுவது. சோ இது PSLVயை குறைந்த மலிவானதாக மாற்றிவிடும். A strategic embarrassment for a country aspiring to be a net provider in space. விண்வெளியில் ஒரு நிகர வழங்குபவராக ஆக விரும்பும் ஒரு நாட்டிற்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தர்மசங்கடம். The tenure of ISRO Chairman V. Narayanan has been characterized by a continued shift away from ISRO's traditional culture of scientific openness. ISRO தலைவர் V. நாராயணனின் பதவிக்காலம் இஸ்ரோவின் பாரம்பரியமான அறிவியல் வெளித்தனை கலாச்சாரத்திலிருந்து விலகிச் செல்வதை காட்டுகிறது. Toward a more guarded bureaucratic posture. மிகவும் எச்சரிக்கையான அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை நோக்கி. While the pressure to maintain a high launch cadence is understandable, அதிக ஏவுதல் கேடன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளின் எண்ணிக்கையை பராமரிக்க வேண்டிய அழுத்தம் புரிந்து கொள்ளத்தக்கது என்றாலும், his decision to move the C-62 mission to the pad while the autopsy of its predecessor remains classified should raise tough questions about the organization's priorities.
அதன் முந்தைய திட்டத்தின் அட்டாப்சி வகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும்போதே C62 திட்டத்தை ஏவுதளத்திற்கு நகர்த்த அவர் எடுத்த முடிவு அமைப்பின் முன்னுரிமைகளை கடுமையான கேள்விகளை எழுப்ப வேண்டும். That the C62 mission also carried the EOS N1 satellite built by the DRDO and with unspecified strategic applications. C62 திட்டம் DRDO-ஆல் கட்டப்பட்ட மற்றும் குறிப்பிடப்படாத ஸ்ட்ராட்டஜிக் பயன்பாடுகளைக் கொண்ட EOS N1 செயற்கைக்கோளையும் கொண்டிருந்தது என்பது could help explain a rush if there was one. ஒருவேளை அவசரம் இருந்திருந்தால் அதை விளக்க உதவும். Fortunately for Mr. Narayanan, ISRO has also demonstrated the increasing reliability of its LVM-3 rocket in his time. திரு நாராயணனுக்கு அதிர்ஷ்டவசமாக இஸ்ரோ அதன் LVM-3 ராக்கெட்டின் அதிகரித்து வரும் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்தியுள்ளது. Most recently with the M6 mission in December 2025. மிக சமீபத்தில் டிசம்பர் 2025 M6 திட்டத்தின் மூலம். But right now, ISRO's and his best path to restoring confidence. ஆனால் இப்போது இஸ்ரோவும் அவரது நம்பிக்கையை மீட்டெடுக்க சிறந்த பாதை and begin the painful work of rebuilding quality assurance protocols மற்றும் தர உறுதிப்பாட்டு நெறிமுறைகளை மீண்டும் கட்டமைக்கும் வேதனை மிக்க வேலையை தொடங்க is for the Department of Space to release the FAC report for the C61 mission. விண்வெளித்துறை C61 திட்டத்திற்கான FAC அறிக்கையை வெளியிடுவதுதான். The tax-paying public and commercial stakeholders deserve to know what went wrong in 2025. வரி செலுத்தும் பொதுமக்களும் வணிக பங்குதாரர்களும் 2025 என்ன தவறு நடந்தது என்பதை அறிய தகுதியானவர்கள். Whether it recurred in 2026 and why the third stage was again affected. அது 2026 மீண்டும் நடந்ததா மற்றும் ஏன் மூன்றாவது நிலை மீண்டும் பாதிக்கப்பட்டது என்பதையும் அறிந்தாது. இந்த 2வது எடிட்டோரியலோட டோனும் கிரிட்டிக்கல் தான். ஆசிரியர் இஸ்ரோவின் தொடர் தோல்விகளையும் குறிப்பாக அவங்க ஃபெயிலியர் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை பப்ளிக் கிட்ட வெளியிடாததையும் கடுமையா விமர்சிக்கிறார். இஸ்ரோவோட ட்ரெடிஷனல் ஓப்பன் கல்ச்சர்ல இருந்து அவங்க விலகி போறதாவும் அவங்களோட பிரையாரிட்டிஸையும் கேள்வி கேட்கிறார். So, this editorial is clearly critical of ISRO's recent actions and lack of transparency. That's a wrap for today's analysis. Hope it was useful. இப்போ ஒரு எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். தினமும் ஈவினிங் 7 PM-க்கு எங்க டெலிகிராம் சேனல்ல ஒரு குவிஸ் நடக்குது. அதுக்கு பேரு எடிட்டோரியல் வொகாபுலரி. இது எடிட்டோரியல் வொகாபுலரிக்கான IPL மாதிரி. அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண வொகாபுலரிஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ரொம்பவே ஃபன்னா இருக்கும். உங்க வொகாபுலரி பவரை டெஸ்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் ஜெயிக்க ஒரு சூப்பர் சான்ஸ் இது. மறக்காம எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் இஸ் இன் தி டிஸ்கிரிப்ஷன். So, tomorrow morning, இதே மாதிரி இன்னொரு அனாலிசிஸ்ல சந்திப்போம். Until then, this is Malar from Score Clever signing off. Take care and keep learning.